सीतापति सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोविका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। श्री श्री बहुना बोधेंद्र स्वामी की जय। श्री श्री प्रेमी सदगुरु महाराज की जय। मामलम परिवार की जय। सौर साधमणि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभ शौनक भीष्म तल्प्य रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम भागवतां स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய ஒரு நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் இன்னைக்கு ஏகாதசி. இந்த ஏகாதசி அன்று இங்கே பக்கத்தில் கோயில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பஜனை பண்ணுறாங்க. கீர்த்தனை அகண்டமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க. ரொம்ப விசேஷம். பக்கத்துலேயே இருக்குது பெருமாள் கோயில். அங்கே வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மகாராணி சத்குரு ஸ்ரீ சத்குரு முரளிதர சுவாமிஜியுடைய சிஷியர்கள் அங்கே ஹரிபஜனை பண்ணுறாங்க. ஹரி நாம ஹரி கிருஷ்ணா பண்ணுறாங்க. இங்கே கேட்கறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்கு. இன்னைக்கு ஏகாதசி இல்லையா, சனிக்கிழமைனா பஜனை பண்ணுவாங்க இங்கே, அதையும் கேட்போம். அது மாதிரி பகவன் நாம சங்கீர்த்தனம் ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. என்னன்னா அருகில் இருக்கிறத விட்டுட்டு தூரத்தில் இருக்கிறத நம்ம நாடுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். ராமான்னு சொன்னால் யாரை சொல்கிறோம்? ராமரை சொல்கிறோம். அப்போ ராம 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 ராமான்னு கூப்பிட்றோம். ராமா உன்னை பார்க்கணும், ராமா நான் உன்னை பார்க்கணும், ராமா உன் தர்ஷனம் எனக்கு கிடைக்கணும், அதுக்கு தானே கூப்பிடுறோம். ஆனால் ராமர் நினைக்க மாட்டோமே ஏன்? ராம நாமத்தை நினச்சா போதுன்றமே ஏன்? அதுக்கு தானே ராமாயணம் வச்சிருக்கு. ராமர் ஒரு ஸ்டெடி மைண்டா ராமர் மாத்திரம் வில்லும் கையுமா பகவான் நினைக்க முடியாத போது பகவானுடைய அவருடைய செயல்களை நினைக்கலாம் இல்லையா? அவருடைய லீலைகளை, ராமருடைய செயல்களை, வீரதீர பராக்கிரம ராமருடைய குணங்களை, ராமருடைய வனவாசம் போனது, 16 ராட்சச வதம் பண்ணது, ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்தது, ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ணது, ஆஞ்சநேயரை சந்திச்சது, 2 பேருடைய சம்பாஷணை, சிவதனுசம் முறிச்சது, தாடகை வதம் பண்ணது, மாரிச சுபாக வதம் பண்ணது, இதெல்லாம் அப்படியே பண்ணலாம், அப்படியே தியானம் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா நம்ம யாரை கூப்பிடுறோம்? ராம 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 ராம். சரி, அவன் ராமன்னா ராமரை பத்தி நினைக்கும் போது அப்புறம் நான் ராமரை டைரக்டா நினைக்கிறேன். ராமன் நாம சொல்லும் போது ராமரை நேரடியா நினைக்கின்றாய். சீதையோடு சேர்ந்து ராமரை நினைக்கிற, அப்படியே லக்ஷ்மணர் வந்துடுவாரு, அப்படியே ஆஞ்சநேயர் வந்துடுவாரு, அப்படியே நம்ம மனசுல அப்படியே தோன்றுவாங்களே. ஏன்னா எந்த நாம வந்து டைரக்டா பகவானை லிங்க் பண்றது, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு சில பிரபுபாதா. ஹரேன்னா பகவானுடைய சக்தி, கிருஷ்ணான்னா பகவான். அப்போ பகவானோட நேரடியாக தொடர்பு கொள்றோம். அதான் ராதிகிருஷ்ணனை நேரடியாக தொடர்பு கொள்றோம் அப்படின்னு சொல்லுவார் சில பிரபுபாதா. அது மாதிரி ராம 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 ராமன்னும் போது ராமரோட சேர்த்து அப்படியே சேர்த்து வச்சு நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம ஒரு நினைவு தவறி போச்சுன்னா கூட மறுபடியும் ராமான்னு சொல்றோம், மறுபடியும் ராமான்னு சொல்றோம், மறுபடியும் ராமான்னு சொல்றோம். ராம ராமான்னு சொல்லும் போது ராமரை மறுபடியும் கூப்பிடுறோம், மறுபடியும் கூப்பிடுறோம். அப்போ அவரு நான் தான் உருவத்தை ஏத்துக்க மாட்டேன், நான் நாமத்தை மட்டும்தான் ஏத்துப்பேன். பகவான் நாமத்தை விட நாமியை விட நாம தான் வசதி. நாம என்ன சொல்றோம்னா நாமி வரல நாம வரலன்னு சொல்றோம். நாம மட்டும் நான் தெரிஞ்சுட்டா போதுன்னா பகவான் எப்படி வருவான்? நீ தான் என்ன நம்பலையே, நீ என் நாமத்தை பிடிச்சிருந்தா கரையேறிடும். ஓகே, அது ஏன்னா போதேந்திரர் அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு, 4 உல்லாசத்துலயும் சொல்றாரு. பகவான் ராமநாமத்தை எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்குன்றது சொல்லியிருக்கா. அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா நம்ம இப்போ ரசோதயம் படிச்சுட்டு வரோம். அந்த ரசோதயம் படிச்சதுனால்தான் இந்த புத்தி ஏற்பட்டது எனக்கு. இப்போ என்னன்னா ராமரை நினைச்சா என்ன தப்புன்ற, ஏன்னா இங்க சகுண பிரம்மத்தை தான் இங்க சொல்லியிருக்கு அப்படின்ட்டு ஸ்பஷ்டமா பகவான் போதேந்திரர் குருநாதர் சொல்றாரு. அப்படின்னும் போது ஏன் சகுண பிரம்மத்தை எடுத்துக்கூடாது? அந்த ராம லட்சுமணர். அப்ப ராம ராமான்னு யாரை கூப்பிடுற?
தசரத ராமன் தான் கூப்பிடுற, அப்புறம் என்ன அந்த ராமனை பிரத்யட்சமா பார்க்கணுன்ற ஆசை உனக்கு இல்லையா? ராமரை சாட்சாத்காரம் பண்ணணும்னு ஆசை இல்லையா? அப்போ ஒரு தடவை ராமர் தப்பிடலாம், 2வது தடவை ராமர் தப்பிடலாம், 10 தடவை ராமராமா சொல்லும்போது 10 தடவை ராமர் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. 11வது தடவை நம்ம கண்ணுக்கு தெரியவார் இல்லையா ராமர்? திருப்பி திருப்பி ராமா 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 ராமான்னு டைரக்டா பகவானுடைய பேரு பகவான் வேற இல்லையா? அந்த ராமான்னு கொடுக்கும்போது ராமர் நம்ம ஞாபகம் வந்தே ஆகணுமே. ஒரு ராமநாமத்துக்குழுவா ஒரு ராமநாமத்துல கூடவா ராமர் வரல நம்ம மனசுல? யோசிச்சு பாருங்க. சீதாராமன் நம்ம மனசுல ஃபிளாஷ் ஆகல? ராம லக்ஷ்மணர்கள் சீதை வந்து ஆஞ்சநேய சுவாமி நமக்கு ஃபிளாஷ் ஆகல? ஒரு பட்டாபிஷேக படம் கூட நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வெளியில. அது ஒரு நிமிஷமாவது மனசுல ஃபிளாஷ் ஆயிருக்குல்ல. ராமன்னாவே ராமர் தானே, இது மறுக்க முடியாத உண்மை தானே. அப்போ நம்ம வேற நினைவுகளுக்கு செதறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணா வேற மனசு வந்து வேற இடத்துல செதறடையுது. ஏன்னா ராம நாமத்தை தொடர்ந்து சொல்ல முடியல. ஏன் செதறடையுது? நீ ராமநாமம் சொல்றன்னா யார சொல்ற? ராமரை தான் சொல்ற. அது ஏன் நினைக்க மாட்டேன்ற? ராமர் தான் நினைக்கிறேன்னு ஏன் புரிஞ்சிக்க மாட்டோம் நம்ம? ஹரே கிருஷ்ணான்னா ஹரிய நாராயணன், சரி கிருஷ்ணன் அப்படின்னு ஏதோ ஒன்று மொத்தம் ராதே கிருஷ்ணன், ஹரே ஹரான்னா ராதே அப்படின்னு சொல்றாங்க. சக்தி, பகவானுடைய சக்தி தான் ஹரா. அந்த ஹரான்ற கூட சேர்த்து கிருஷ்ணனா பகவான் அப்படின்னு ராதையோடு சேர்ந்து கிருஷ்ணனை தியானம் பண்ணலாமே. சக்தியோடு கிருஷ்ணன் தன்னுடைய சக்தி ஆகிய ஹலாதினி சம்வித்து அப்படின்னு அவருடைய சக்திலாம் இருக்கா இல்லையா? அந்த சக்திகள் தானே லலிதா விசாகாவும் ராதையாவும் வந்திருக்காங்க. அப்படியேப்பட்ட பகவானுடைய சக்தி தானே ராதை. அப்போ ராதாகிருஷ்ணனோட தியானம் பண்ணலாமே. ஹரே கிருஷ்ணான் போது ராதே கிருஷ்ணன் தான் அர்த்தம். அதான் அர்த்தம். அப்போ என்ன பண்ண அது முழு நாமத்துடைய அர்த்தம் தான். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம கிருஷ்ணா உன்னுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்து. ஹரே கிருஷ்ணா உன்னுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்து. ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னா ராமன் உன்னுடைய சேவையில என்னை ரமிக்குச்சு, அதாவது என்னை ஈடுபடுத்து அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க வேணா யார் வேணா கேட்டு பாருங்க, வைஷ்ணவர்ல கேட்டு பாருங்க, இஸ்கான் டிவோட்டிஸ் கேட்டு பாருங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு என்ன பொருள் அப்படின்ட்டு கேட்டு பாருங்க. அவங்களே சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்து அப்படின்னு தான் அர்த்தம். அவங்களே சொல்லுவாங்க. தீட்சை எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதை தீட்சை எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஹரே கிருஷ்ணா உன்னுடைய சேவையில் என்னை ஈடுபடுத்து அப்படின்னு சொல்றது தான் அது அர்த்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம 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 ஹரே. அப்போ பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துன்னு பகவான் நேரடியாக கேட்கறோம். அதுதான் இந்த நாமத்தை சொல்றோம். அப்போ நாம சொல்லியும் பகவான் ஞாபகம் வரலன்னு சொன்னா அவன் நம்ம என்ன பக்தி பண்றோம்? நாம தான் ராமான்னு நாமத்தை ஞாபகம் வர அளவுக்கு பகவான் ஏன் ஞாபகம் வரலன்னு கேட்கறேன். நாமத்தை ஞாபகம் தான் வசதி தாங்க. அதோட பகவான் என்ன இப்ப என்ன வெறும் மாவு சாப்பிட்றத காட்டிக்கலாம் வெள்ளம் போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி. இப்ப ராமர் வந்துட்டாரு, மனசுல ஃபிளாஷ் ஆயிட்டாரு, சீதை வந்துட்டாருன்னு சொன்னா நம்மளுக்கு அப்படியே சாட்சாத்காரமே ஆயிப்போச்சு ஹிருதயத்துல. அந்த அனுபவத்தோட ராமநாம சொல்ல பாக்கி. சரிப்பா, ஒரு தடவை ராமநாமம் தப்பி போகலாம், 2 தடவை ராமநாமம் தப்பி போகலாம், ஒரு 10 தடவை ராமநாமம் தப்பி போகலாம். அது 11 தடவை கூட ராமன் ஞாபகம் வரலையா நம்மளுக்கு? சீதாராமன் ஞாபகம் வரலையா? இது என்ன அதிசயம்? இதான் அதிசயம். 10 தடவை ராமநாமம் சொல்றேன், ராமர் சாட்சா ஏன் ஆகல? நீ ராமான்னு யார சொல்ற? ராமரை சொல்ற. அப்புறம் ராமர் நினைக்க வேண்டியது தானே. அப்ப எப்படி உன் மனசு வெளி விஷயங்களை செதறடியும்? உனக்கு எப்படி ராமநாம போர் அடிக்கும்? புரியுதுங்களா? அப்ப ராமாயணத்துக்கு ஆள் இல்லை. ராமாயணம் கதை கேட்டு இருந்தா அவருடைய கதைகள் அப்படியே ராமர் நினைப்போம். அப்புறம் ராமர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து யாகத்துக்காக யாக சம்ரட்சணத்துக்காக தசரத்திலிருந்து பிடிவாதம் பண்ணி ராம லக்ஷ்மணர் அழிச்சுன்னு போனாரு. அம்மா ஷோடச வருஷமே ராமோ ராஜீவலோச்சனா, 16 வயசு கூட ஆகல, மேஜர் ஆகல. ஒன்னா யுத்த யோக்கியதா நிஷாச்சரா, அதுனா ராத்திரில யுத்தம் செய்யக்கூடிய ராட்சர்களோட யுத்தம் செய்யக்கூடிய தகுதி இல்லை என் பிள்ளைக்கு, அதனால என் பிள்ளைய நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன தசரத சக்கரவர்த்தியுடைய போராட்டம். வசிஷ்டர் சொல்றார், அவனுக்கு யுத்த பயிற்சி இருந்தாலும் இல்லைனாலும் அவனை நீ அனுப்பு அப்படின்றாரு. விஸ்வாமித்திரன் நான் சொல்றேன், அகம் வேத்மி மகாத்மானும் ராமம் சத்திய பராக்கிரமம், அவனுடைய உண்மையான பராக்கிரமம் என்னன்னு எனக்கு தெரியும்பா. நீ வந்து ராஜபோகி, நான் ராஜ யோகி, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர் போராடுறதும் அப்படியே ஒண்ணுன்னா ஞாபகம் வராதா நமக்கு? கதை கேட்டுன்னு தான் ஞாபகம் வரும். அப்படியே ஞாபகம் வந்தோடனே நம்ம மனசு என் வெளி விஷயத்துல செதறடியுது.
உலக விஷயங்களை ஏன் சிதறடியுது பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது? சிதறடித்து வாய்ப்பே இல்லையே. இப்போ நான் சொல்றது தெளிவா இருக்கு பாருங்க, அப்படியே கிளீனா இருக்கு பாருங்க, எந்த ஒரு கசடும் இல்லாம கிளீனா இருக்கு பாருங்க. ராமருடைய கதையில அப்படியே மனசு உழலும். அப்படியே ராமர் போனது, அப்போ போய் என்ன பண்றார், போற வழியில தாடகா வனத்தை பாக்குறார், அந்த தாடகையை வதம் பண்றார். அவள் அந்த இடத்துலயே சுப தர்ஷனா, ராமரே வந்து மங்களகரமான தர்சனம் முடியாது. அவர் வந்த உடனே அந்த இடம் குபேரப்பட்டினமா மாறி போச்சு. மனுஷ நடமாட்டம் இல்லாத அந்த காட்டை அது குபேரப்பட்டினமா மாற்றிட்டு பகவான் கடாட்சம் மாத்திரத்தினாலே அது சிறந்த நகரமாக மாறி போய்விட்டது. அது மலதம் கருஷம் என்ற நகரமா இருந்தது, அது மறுபடியும் செழிப்புடையதாக மாறிவிட்டது. தாடக வனத்தை வந்து நல்ல குபேரப்பட்டணமா மாத்தி அப்படியேப்பட்ட நல்லா செழிப்புடையதாக மாற்றி விட்டார். அது தோட்டம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, அப்படி மாத்திட்டார். அதுக்கு பிறகுதான் தேவர்கள்லாம் வந்து இவரால் ராமரால் ஒரு பெரிய காரியம் நடக்க வேண்டியது இருக்கு, அதனால அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அஸ்திரங்கள் எல்லாம் உபதேசியுங்கள் அப்படின்னு அஸ்திரங்களை உபதேசம் பண்றார் ராம லக்ஷ்மணர்களுக்கு. அதை பெற்றுக்கொண்டார். அப்புறமா உபசம்மார மந்திரங்களையும் பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு முன்னாடியே பலாதிபலான்ற மந்திரத்தை பெற்றுக்கொள்றார், பசிதாகம்லாம் இல்லாத பண்றதுக்கு. அப்போ சோனா நதிக்கரையில தங்குறாங்க. அப்போ கங்கை கடக்கிறார்கள். அப்போ கங்கா மகாத்மியம் சொல்றாரு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு கொஞ்சம் நெஞ்சுமா. அப்போ அவருடைய சித்தாசிரமம், அப்போ காமாசிரமம் போறார். காமாசிரமத்துல வந்து சிவபெருமான் மன்மதனை எரிச்ச கதை வருது. அவர் கங்கை கடக்கும்போது கங்கா மகாத்மியம் வருது. உமாதேவி தங்கையாக இருக்கிறாள், கங்காதேவி அக்காவாக இருக்கிறாள். பர்வதராஜனுக்கு 2 புத்திரிகள். அந்த கதைகள் அப்படியே ஞாபகம் வரலையா? அவரும் கங்கை பூமிக்கு எப்படி கொண்டு வந்த. அப்போ உமாவதியுடைய கதையை முதல் சொல்றாரு, ஸ்கந்த ஜனனத்தை பத்தி சொல்றார், முருகர் எப்படி பிறக்கிறாருன்னு சொல்றார். அதுக்கு பிறகு வந்து கங்கா மகாத்மியம் சொல்றார், கங்கா தேவி எப்படி பூமி கொண்டு வர்றாருன்னு. அது பெரிய சகர மகரிஷி, சகர மன்னன் சாகரத்தை தோற்றுவித்தது 60,000 புத்திரர்களால. அதான் உனது மனைவியுடைய பிள்ளையாக அசமஞ்சனுடைய பிள்ளை அம்சுமான் மூலமாக மறுபடியும் யாக குதிரையை மீட்டு கொண்டு வந்து யாகத்தை பூர்த்தி செய்கிறார். அவருக்கு அப்புறம் வந்து அம்சுமானுக்கு அப்புறம் திலீபனுக்கு அடுத்தது பகீரதன். அப்புறமா தான் பகீரதன் தான் கங்கை பூமி கொண்டு வர்றது. அது ஜன்குமார் ரிஷி மூலமா ஜான்கவின்னு பேர் பெறுகிறாள். சிவபெருமனை தலையில் தாங்கினால் கங்காதரனாக அவர் பிரகாசிக்கிறார். விஷ்ணுபாத தீர்த்தத்தை சிரசில் தரிக்கிறார். பிரம்மதேவர் கமண்டிலிருந்து அந்த தீர்த்தம் அது. அடிபட்ட திரிபதகா நதி, அழகநந்தா, கங்கா, அப்படி 7 பாகங்களா பிரிக்கிற அந்த 7 பேர்களையும் அங்க சொல்றாரு. அங்க ராமாயணத்துல பாலகாண்டத்துல பார்த்தா அப்படியே கங்கா மகாத்மியம் அப்படியே வருது. அவன் பகீரதன் கொண்டு போய் அந்த கங்கையை கொண்டு போய் அந்த 60,000 புத்திரர்கள் சாம்பல் மேடா இருக்கிறார் நினைச்சு அவர்கள் 60,000 புத்திரர்களும் சொர்க்கத்தை அடைகிறார்கள். அப்படி இறந்தவர்களே கங்கா ஸ்நானம் பண்ணதுனால, கங்கை ஸ்பர்சம் பட்டதுனால அவர்கள் உத்தம கதி அடைகிறார்கள். உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் போய் கங்கா ஸ்நானம் பண்ணா எவ்வளவு பலன்கள், எவ்வளவு புண்ணியம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ கங்கையிலே குளிக்கின்றால் காசி விசாலாட்சி அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த காசியில போனா கங்கை. ஆனா என்னென்ன படத்தெல்லாம் அதுக்கு வர்றாங்க, என்னென்ன பண்றாங்க. இப்ப ஏதோ சுத்தம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், சரியா தெரியல. சுத்தம் பண்றாங்க கேள்விப்பட்டேன், சரியா தெரியல. ஆனாலும் அந்த கங்கை பவித்திரம் தான், அது மறுக்க முடியாது. அதனால அந்த கங்கை எவ்வளவு ஸ்நானம் பண்றேன், அந்த பாக்கியம் கிடைச்சா நம்ம பாவங்கள்லாம் கழிஞ்சிட்டோம். அப்படியேப்பட்ட கங்கா மகாத்மியம் சொல்றார் பாலகாண்டத்துல. அவளும் ராமர் தன் பாத தீர்த்தத்துடைய மகிமை தானே கேட்கிறார் விஸ்வாமித்திரத்திலிருந்து. ராம லக்ஷ்மணர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு பிறகு எங்க போறாங்க, அப்படியே போறாங்க. போய் அப்பா குசிக வம்சத்துடைய பெருமையை சொல்றார் கௌசிகர். அப்புறமா குசனாபருடைய பெண்கள் வந்து 100 பெண்கள் எப்படி பொறுமையை கடைபிடிச்சாங்க அப்படின்னு அதை சொல்றாரு. அப்பா விசால நகரத்துக்கு போறார். அதுக்கு முன்னாடி வந்து சித்தாசிரமம் போறார். சித்தாசிரமத்துல போய் வாமன அவதாரத்தை அது சித்தி அடைஞ்ச இடம்ன்றதுனால சித்தாசிரமம் வாமனருடைய சிஷ்யராக விஸ்வாமித்திர தன்னை சொல்லுகிறார். அப்போ வாமனருடைய சிஷ்யர்களும் அங்க இருக்கிறாங்க. அவர்களிடத்துல போய் ராம லட்சுமணர்கள் தன்னுடைய பூர்வாசிரமம் ஆகிய அந்த சித்தாசிரமம் வாமனர் தவம் பண்ண இடமா அது. அந்த இடத்துல போய் தான் யக்ஞ சம்ரக்ஷணம் நடக்குது. மாரிச சுபாகு ஆடி வதம் பண்றார். அதுல மாரிசனை மட்டும் வதம் பண்ணாம மானவஸ்திரத்தினால துரத்தி விடுறார். ஓடி போய் கடல்ல போய் சொருகிறான். சுபாகு மற்ற ராட்சசர்கள் எல்லாம் பகவான் வாயு வஸ்திரத்தினால அக்னி அஸ்திரத்தினால கொளுத்திடுறாரு, வதம் பண்ணிடுறாரு. மானவஸ்திரத்தினால மாரிசனை துரத்தி விட்டுறாரு. இந்த கதையெல்லாம் அப்படியே லைனா ஞாபகம் வருது பாருங்க. அவருக்கு அங்கிருந்து கிளம்பி அகல்யா சாப மோட்சணம்.
அது பிறகு வந்து மிதிலா பிரவேசம், விசால நகரத்துக்கு போறாரு, அங்க ராமரை வர்ணிக்கிறார். அதே மாதிரி ஜனக மகாராஜா அங்க வர்ணிக்கிறார் மிதிலா தேசத்துலயும், மிதிலா நகரத்துல. அங்க சிவதனுஷை பாக்குறாங்க, சிவதனுஷை முறிக்கிறார், சீதையை மனம் முடிக்கிறார். ராமர் மட்டும் இல்ல, ஒரு மேலேயே லக்ஷ்மணன் மனம் முடிக்கிறார், மாண்டவிய பரதர் கல்யாணம் பண்ணிக்கிறார், சத்ருகுண சுதகீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறார். இப்படி 4 புத்திரர்களும் மனக்கோலத்துல பார்த்த உடனே தசரத சக்கரவர்த்தி பூரிச்சு போறாரு. கௌசல்ய, சுமித்ரா, கைகையெல்லாம் பூரிச்சு போறாங்க. அப்ப 4 புத்திரர்களும் அப்படி வழியில கொண்டு வரும்போது அதான் அவ்வளவு ஆனந்தத்துல வர்றாரு. அந்த ஆனந்தம் நீடிக்கல. அடுத்த நிமிஷம் பரசுராமர் வந்துடுறாரு. சொந்த வில்ல உடைச்சிட்டா என் சொந்த வில்ல ஓடுற அப்படின்ட்டு கேட்கிறாரு. அப்ப ராம விவாதம், பரசுராமருக்கும் தசரத ராமருக்கும் விவாதம். அப்போ உடனே பரசுராமருடைய தான் பூர்வ அவதாரமாகிய பரசுராமரத்தில் வச்ச தன்னுடைய தேஜஸை அபகரிச்சிடுறாரு ராமர். ஏன்னா ராமர் பகவான் இல்லையா, அதனால பரசுராமருடைய தேஜஸை அபகரிச்சிடுறாரு. அவரு சாதாரண ரிஷியா மாறிடுறார் பரசுராமர். அவருக்கு மனோவேகத்துல மகேந்திர பர்வத்துக்கு போயிடுறாரு. அவர்கள் இருந்து வாங்கின விஷ்ணு தனுசை வருணத்துல ஒப்படைக்கிறார், வருணம் இந்திரத்துல ஒப்படைக்கிறார். இந்திரன் வந்து வனத்துல தண்டகாரத்துல அகஸ்தியர் இடத்துல ஒப்படைக்கிறார். ராமர் வரும்பொழுது இதை ஒப்படி, இதன் மூலமா தான் ராவணாதி ராட்சச வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ தனுசை அங்க வைக்கிறார். எங்க அகஸ்தியர் இடத்துல வச்சுக்கிறார். யாரு? இந்திரன். ராமர் கையிலிருந்து வருணன் கொண்டு போறான், வருணன் வந்து இந்திரன் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறான், இந்திரன் வந்து அகஸ்தியர் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாரு. எங்க பஞ்சவடியில தண்டகாரண்யத்துல அகஸ்தியர் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. பின்னாடி வாங்கிப்பார் ராமர். அவருக்கு தசரதர் மயக்கம் தெளிஞ்சு அதுக்கு பிறகு பரசுராம போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அயோத்திக்கு பிரவேசிக்கிறான். அயோத்தியில ஒரே கோலாகலமா இருக்குது. அப்ப மனக்குறிப்பறிந்து சீதை நடந்துக்கிறார், சீதை குறிப்பறிந்து ராமர் நடந்துக்கிறார். அப்படி அவர்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறார்கள் பல வருஷங்களாக. அதுக்கு பிறகு ராமருடைய நல்ல குணங்களை பார்த்து பட்டாபிஷேகம் பண்ணால் ஏற்பாடு பண்றார். சில அபச குணங்கள் தசரதுக்கு தென்படுறது, அதனால ராமர் பட்டாபிஷேகம் பண்ணு ஏற்பாடு பண்றார். அந்த சமயத்துல வந்து மந்திரை மனசை கலைக்கிறார், கைகையினுடைய மனசை. அவர் 2 வரவங்களை வாங்கும்படி தூண்டுறான். இதெல்லாம் நடக்குது இல்லையா. அப்போ ராமருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பட்டாபிஷேகம் ஆசை காட்டிட்டு மறுநாள் பட்டாபிஷேகம் இல்லை, காட்டுக்கு போனோடனே உடனே அப்படியே ஆகட்டும் சொல்லி உடனே வனவாச மகோதயன்ட்டு ராமலக்ஷ்மணர்கள் கிளம்புறாங்க. அப்படின்னு இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரலையா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ராமாயணத்துல, கொஞ்சம் நெஞ்ச விஷயமா இருக்கு. அப்பா, அவ்வளோ பெரிய ராமன் 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணத்துல அப்படி கொட்டி கிடக்குது. இன்னும் உத்தரகாண்டம் வேற. எவ்வளவு தியானம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு ராமாயணத்துல. அப்படி அயோத்திய காண்டத்துல பிரவேசிச்சா பக்தி வெள்ளம் அப்படியே பக்தி மயமா இருக்கும். குகனுடைய பக்தி, லக்ஷ்மணனுடைய பக்தி, பரதனுடைய பக்தி, சத்ருகனுடைய பக்தி, கௌசல்யுடைய பக்தி, தசரதனுடைய பக்தி, சுமித்ரனுடைய பக்தி, அப்போ அந்த அயோத்திய வாசிகளுடைய அத்தனை பேருடைய பக்தி, அப்போ வசிஷ்டருடைய பக்தி, சித்தார்த்தருடைய பக்தி, எவ்வளவு பேருடைய பக்தர்கள் நிறைஞ்ச கட்டமாச்சு அந்த அயோத்தியா காண்டம். அப்படி பக்தி வெள்ளத்துல முழுக ராமருடைய பிரிவை தாங்க முடியாம தவிக்கிறார்களே. பரதனுடைய பக்தி, சத்ருகனுடைய பக்தி, பரத்வாஜருடைய பக்தி, ஒவ்வொருத்தருடைய பக்தி சொல்லி மாளாது. அவ்வளவு விஷயங்கள். அப்படியேப்பட்ட பாகவதர்கள், பரம பாகவதர்கள். அப்படி மந்தாகனி இருக்கும்போது அப்போ தசரதர் ராமனுடைய பிரிவு தாங்க உயிரை விட்டார். பரதன் போது சொல்ல உடனே நமே சாந்தி பவிஷ்யதி, ராமரை பார்த்தாதான் எனக்கு சாந்தி கிடைக்கணும். அப்படி அந்த கதையில மனசை ஓட விட்டா மனசே மங்களகரமாயிடுமே, மனசே வந்து அயோத்தியமயமாயிடுமே, மனசே வைகுண்டமாயிடுமே, சதா வைகுண்டம் இல்லையா. ஹரிகீர்த்தன தத்பராக. அப்ப ராமநாமம் மட்டுமா சொல்றோம். இதெல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டே ராமநாமம் சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்களேன். நீங்களே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். ராமன் கர்ஜிக்கும் போது இந்த ராமாயணத்தை இப்படி தியானம் பண்ணும் போது அப்படியே லைன்னா ஒன்னு புஸ்தகம்லாம் படிக்கணும், கேட்ட கதை ஞாபகம் வந்தா போதுங்க. இப்ப நான் இவ்வளவு சொல்றேன்னா இதை விட நிறைய இருக்கு. நானே சுருக்கமா தான் சொன்னேன். உங்களுக்கு இதை விட நிறைய, என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். அப்போ நீங்க எவ்வளவு விஷயம் தியானம் பண்ணலாம் ராமாயணத்துல. நுணுக்கமா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தியானம் பண்றதுக்கு. அப்ப ராமர் சம்பந்தமான மகாத்மாக்களை தியானம் பண்றோம், விஸ்வாமித்திர வசிஷ்டர் போன்ற மகாத்மாக்களை தியானம் பண்றோம், தசரதர் கௌசல்யா போன்ற பரம பாகவதர்களை பத்தி தியானம் பண்றோம். சும்மா இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. பரதர்லாம் எப்படியாப்பட்ட பாகவதர், பரம பாகவதர், பகவானுடைய அவதாரம் அவரெல்லாம். அப்படின்போது அதெல்லாம் தியானம் பண்ணக்கூடிய சீதம்மா இப்பா ஜெகன்மாதா, அந்த அம்மாலாம் தியானம் பண்ணக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இப்பா. எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கதமஸ்த கஞ்சலிம்
பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதியும் நமது ராட்சசந்தகம். ஆஞ்சநேய சுவாமி தியானம் பண்ற பாக்கியம் கிடைக்கணுமே, சிரஞ்சீவியை தியானம் பண்ற பாக்கியம். ஆஹா, நம்ம ஆயுசு நீடிக்குமே, நம் நோய்கள்லாம் பறந்து போகமே. அவரை நினைச்சாலே புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாத்தியம் வாக்படுத்தும் ஹனும ஸ்மரணாத் பவேத்து. ஸ்மரணாத் பவேத்து, நினைச்ச மாத்திரத்தினாலே நம்மளுக்கு நோயற்ற வாழ்வு, நிர்பயத்துவம் பயமற்ற நிலை, தைரியம் உண்டாகும், புத்தி உண்டாகும், பலம் உண்டாகும், உடல் பலம், தேகம், மனபலம், இந்திரிய பலம் எல்லாமே உண்டாகும். ஆயுள் பலம் கூடும், பிராண பலம் அதிகரிக்கும், இந்திரிய பலம் அதிகரிக்கும், அப்படியேப்பட்ட பலம் ஆன்ம பலம் அதிகரிக்கும். ஆஞ்சநேய சுவாமி நினைச்சாலே புத்திர் பலம் யசோ தைரியம் புகழ் உண்டாகும். அப்போனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அப்ப ராமன் நாம சொல்லும் போது என்னன்னா இதெல்லாம் அப்படியே ஃபிளாஷ் ஆகணும், நம்ம அப்படியே லைனா அப்படியே இதெல்லாம் தியானம் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஈஸியா போயிடுங்க. 1 மணி நேரம் நாம சங்கீதனும் போதாது. ராமன் சொல்றது 1 மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியல, என்னால சொல்ல முடியல, உனக்கு சரியா தெரியல, சொல்ல தெரியல உனக்கு. நாம சொல்றது என்னன்னா ராமான்னு சொல்றது, ராமரை நினைக்கணும். அப்படியே ராமன் யார சொல்றியோ அவரை கூட நினைக்க முடியல, அப்ப எதுக்குதான் அந்த நாமத்தை சொல்றது? இப்போ ஒருத்தர் நினைக்கிறேன், இப்போ யாருன்னா ஒருத்தர் இப்போ ரமேஷ், குபேரன், குமார் அப்படின்னு யாரோ பேரை நினைக்கிறேன். அந்த பேரை நினைக்கும் போது அவங்கள ஞாபகம் பத்திரம் இல்லையா? சாதாரண பௌதிகவாதிகள்லாம் ஒருத்தர் பேர் சொன்னா உடனே ஞாபகம் வருது. ஆனா பகவான் பேரையே சொல்றேன்னா பகவான் ஞாபகம் ஏன் வர மாட்டேங்குது? பௌதிக விஷயம்லாம் ஈஸியா ஞாபகம் வருதுங்க. ஆனா பகவத் விஷயத்துல மட்டும் இழுத்து பிடிச்சின்னு வந்து உட்கார வைக்கிறதா இருக்கு மனசை. அதனால நாம ராமன் சொல்ற, யார சொல்றோம் ராமன்? யாரு அது? ராமரு, தசரத ராமர். அப்படி சொல்லு. அந்த அயோத்திய ராமர் அப்படி சொல்லு. அந்த ராமலாலாவா? சரி. அப்போ மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோல் மொழிகள் சுற்று தாளியிலோ அப்படின்னு பாடினாரே குலசேகர ஆழ்வார். அந்த ராமர் தான். அந்த ராமச்சந்திரமூர்த்தி படத்தை முன்னாடி வச்சிருந்தா அப்படியே எண்ணங்கள் அலைகள் அப்படியே ஓடும். அயோத்தியா பாலகாண்டத்துல அயோத்திய காண்டிகத்துக்கும், அயோத்திய காலத்து ஆரண்ய காண்டத்துக்கும், ஆரண்ய காலத்து கிருஷ்ணந்த காண்டத்துக்கு ஓட்டுறோம் மனசு. ராமர்லாம் காலால் நடந்தார், நம்மளாம் மனசு வேகத்துல போய் டச் பண்ணிடலாம். கிருஷ்ணந்திலேருந்து லங்கைக்கு போயிடலாம். லங்கைக்கு போய் ராவன்லாம் வதம் பண்ணிட்டு அங்கேருந்து புஷ்பமானத்துல ஜம்முனி அயோத்திக்கு வந்துடலாம். நம்ம எல்லாத்துலயும் போயிட்டு வந்துடுவோம், மனசால எல்லாத்துலயும் போயிட்டு வந்துடலாம். ராமர்லாம் கஷ்டப்பட்டு போனார், நம்ம ஈஸியா மனசால போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் கதையில மனசை ஓட விட்டாவே. அப்புறம் என்ன, 1 மணி நேரம் டைம் போறதே தெரியாது ராமநாமம் சொல்றதுக்கு. இது மாதிரி நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போனா இந்த கதைகளை ஒன்று நினைச்சா, ஒரு நாளைக்கு ஒரு கதை நினைங்க, ஒரு விஷயத்தை ஏத்துங்க. அந்த விஷயத்துல ராமர் எப்படின்னா மதம் பிடிச்ச யானை மாதிரி நடையாம், அவருடைய காளை மாதிரி நடையாம், அந்த புலி போன்ற அவருடைய பார்வையாம், அந்த ஒரு சிங்கம் மாதிரி நடையாம், அந்த ஆஜானு பாகவா அப்படி இருக்குதான் பாக்குறதுக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே கட்டிலம் காளியார், ஒரு பக்கம் பார்த்தா சாஃப்டா இருக்காராம், ஒரு பக்கம் பார்த்தா சந்திர சூரியர்களே பூமியில இறங்கி வந்த மாதிரி இருக்குதான். தேவர்கள் தான் கருணை காட்டி பூமியில் இறங்கி வந்தாரா ராமலட்சுமணர்களாக. அப்படி ஒரே டைம்ல இரவில் தான் சந்திரனை பார்க்க முடியும், பகல்ல தான் சூரியனை பார்க்க முடியும். ஆனா 2 பேரும் ஒரே டைம்ல பார்க்க முடியுதான். அது யாருன்னா ராமலட்சுமணர்ல பார்த்தா சந்திர சூரியனே பூமியில் இறங்கி வந்த மாதிரி இருக்கான். அவ்வளவு அழகா மகா தேஜஸ்விகளா பிரகாசிக்கிறாங்களாம். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இது ஜனக மகாராஜா பொண்ணு மயங்கிறது விட்டான், மாமனாரே மயங்கிட்டாரு, ஜனக மகாராஜா மயங்கிட்டார் ராமலட்சுமணரை பார்த்து. அப்படின்னு போது எவ்வளவு குதூகலமா இருக்கு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அப்படியே அயோத்தியா காலத்துல அப்படியே போனோன்னா சீதாராமனுக்கு உள்ள சம்பாஷணை அப்படியேங்கப்பா 5 சர்க்கம். துக்க மதம் வனம், துக்க மதம் வனம், துக்க மதம் வனம்ன்றாரு. வனம் துக்கமானது வராத, வனம் துக்கமானது வராதன்றாரு. சீதை நான் வந்தே தீருவேன், துக்கம் இல்லை எனக்கு, அது சுகமயமானது, அது எனக்கு வனம் இல்லை தோட்டம் போல, நான் தோட்டத்துல விளையாடுற மாதிரி வனத்துல உங்களோட விளையாடுவேன் அப்படின்னு சீதை சொல்றான். கல்லு முள்ளுலாம் எனக்கு புஷ்பம் மாதிரி இருக்கும், புஷ்பத்தை காலில் மிதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கல்லு முள்ளெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு வழி பாதை பண்ணி நான் என்னுடைய முந்தானையில வழியேறும் என்னுடைய முந்தானையை விரிச்சு உங்க பாதத்தை என் முந்தானையில வைக்கும்படி நான் செய்வேன். என் முந்தானையே உங்களுக்கு வழி நடுக்க அப்படி விரிச்சு அந்த முந்தானையில உங்களை நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றேன். அந்த துணி விரிச்சு அதுல நடக்க வைப்பேன் உங்களை அப்படின்னு செய்து சொல்றேன். உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுத்து உங்களுக்கு வந்தா நான் தொந்தரவு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப்பா தான் இருப்பேன், உங்களுக்கு உதவியா தான் இருப்பேன், உங்களுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு அனுசரணையா இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி போய் ராவண வதத்துக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன்னு அர்த்தம். நீ எந்த அவதார காரியத்துக்கு நான் இல்லாம இன்னொரு அவதார காரியம் நிறைவேற்ற முடியாது, அதனால நான் வந்து ஆகணும்.
அப்படின்னு சொல்லிதான் சீதை அபகரிச்சாதான் அவன் தப்பு பண்ணாதான் அவனை தண்டிக்க முடியும். அப்ப சீதை அபகரி அதனால நான் வந்தாகணும், அது முன்னாடியே போய் நானே ராவனுக்கு நல்ல புத்தி சொல்லி பாக்குறேன், கேட்கலன்னா நீங்க வதம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு முன்னாடியே சொல்றாங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பா நான் உதவியா தான் இருப்பேனே தவிர உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சீதை சொல்றான். ஆனா வனத்துல எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறான்னு பின்னாடி காண்பிக்கிறாரு. அது ராமர் சொன்னது கரெக்டா நடக்குது. ஆனாலும் அதை அவள் சுகமா எடுத்துக்கிறான்றதையும் காண்பிக்கிறார். அவ சொன்ன மாதிரி அவன் நடந்துக்கிறான். அந்த சீதம்மா அதை சுகமா எடுத்துக்கிறான், ராமரோட அதை சந்தோஷமா எடுத்துக்கிறான். அந்த வனவாச துக்கத்தை அது சுகமா எடுத்துக்கிறான். அந்த பதிவிரதா தர்மத்தை அப்படி ஒரு திருடநிஷ்டையோடு கடைபிடிக்கிறான் அந்த அம்மா. பா, சீதா மாதிரி ஒரு பதிவிரதை எந்த உலகத்திலையும் கிடைக்க மாட்டாங்க, அப்படியேப்பட்ட ஒரு பதிவிரத்தை. அதனால்தான் ஆச்சரியப்பட்டேன். அந்த சீதை மாதிரி, அந்த சீதைக்கு சமம் யாரும் சொல்லனா மந்தோதரி சொல்லலாம். அப்படியேப்பட்ட மகாபதிவிரதையும் பார்த்த உடனே ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் மகாபதிவிரதையா இருக்கணும், சாதாரண பெண்ணா இருக்க மாட்டான் அப்படின்னு. அந்த என்ன மாதிரி காவியம் இந்த சீதைன்னா சீதைக்கு சமமான பதிவிரதையான மந்தோதரி தான். ராமர் தான் சீதைக்கு, ஆனா மந்தோதரிக்கு சங்கு சக்கர கதாதாரியா பகவான் தரிசனம் கொடுத்துருக்கான். அவ சாதாரண பதிவிரதையா அந்த அம்மா. அந்த அம்மா பத்தி பேசினாலே நம்மளுக்கு புண்ணியம். கயாது இரணிகேஷனுடைய மனைவி தான், ஆனா கயாது அவ்வளவு மகாபதிவிரதை அந்த அம்மா. அதனாலதான் வேதமே கையாதவனுடைய பேரை சொல்லுதுன்னா அப்ப அவ எவ்வளவுப்பட்ட பதிவிரதை பாருங்க. அந்த அம்மாங்களாம் நினைச்சாலே நம்மளுக்கு புண்ணியம். அப்படியேப்பட்ட சீதை இல்ல. அதனால அப்போ எந்த ஒரு மகா பதிவிரதைய அக்னி பிரவேசம் பண்ணி ஸ்புடம் பண்ணி எடுத்துட்டாரோ அதே பகவானுக்கு தான கருணை. பதிதையா போன அகலியே சாப மோட்சணம் பண்ணி அவளை பவித்திரமாக்கி அவள் கையால சாப்பிட்டு போனார் ராமர். அப்போ ஒரு அவ்வளவு தர்மத்துல அவ்வளவு ஆக்கிரகமா இருக்கக்கூடிய அதே ராமச்சந்திரமூர்த்தி அப்படிப்பட்ட அக்னி பிரவேசம் பண்ணி ஸ்ரீதையை ஸ்புடம் பண்ணி எடுத்துட்டார். ஆனா பார்த்தா அகல்யை பதித்த பாவன சீதாதம் பதிவதையாவே போயிட்டா, கெட்டு போயிட்டா. ஆனா அவளை பவித்திரமாக்கி அவளை பதிவிரதையா மாத்தி அவள் கையால சாப்பிட்டாருன்னா அப்போ ஒரே ராமாயணத்துல தர்மாத்மா அப்படின்றத காண்பிக்கிறார். அதே ராமர் தான் பதித்த பாவன சீதாராம் அப்படின்னு சொல்றான் இல்லையா, பதிதர்களையும் பாவனமாக்கக்கூடியவர். அப்போ அதே சமயத்துல கம்பீரமா இருக்கிறார், அதே சமயத்துல அதிகமான கருணை உடையவராகவும் இருக்கிறார் ராமர் அப்படின்னு ஒரே ராமாயணத்துல பாக்கணும் இல்லையா. இதெல்லாம் ராமருடைய குணங்கள். அப்போ ஒரு உபகாரம் பண்ணிட்டா பகவான் ஜென்மாவில மறக்க மாட்டாராம். ஆனா நூத்துக்கணக்கான அபராதங்களை பண்ணாலும் அதை மனசால கூட நினைக்க மாட்டாராம். இது ராமருடைய குணம். கதஞ்சித் உபகாரேன கிருதநேகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா. அப்போ இதெல்லாம் பாருங்க, இந்த ஸ்லோகம்லாம் எவ்வளவு அருமையா இருக்கும். சுந்தரகாண்டத்தை முதல் ஸ்லோகமே ததோராவணநீதாய சீதாயா சத்ருகர்ஷணா ஏஷ பதமன்வேஷ்டம் சாரணா சரிதேபதி. ஆஞ்சநேயர் சொல்றாரு, ஆஞ்சநேயர் கிளம்புறாரா, ராவணன் அங்க எழிச்சு போயிட்டானா. ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபத்து கிளம்புறாராம், ராவணன் அங்க எழிச்சு போயிட்டானா, அப்படியே ஒல்லியாயிட்டானா ராவணன். சத்ரு கர்ஷனகா, சத்ரு கர்ஷனம், சத்ரு இலைக்க செய்துட்டாராம். இங்க ஆஞ்சநேயர் கிளம்பும் போதே அவனுக்கு அபசகுணம் ஏற்படுதான். ஆஞ்சநேயர் கிளம்பும் போதே என்னன்னா லங்கி எரிஞ்சு சாம்பலாக போகுது அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு. 80,000 ராட்சல சாகடி போறாரு. போய் அவன் ஃபுல்லா அக்ஷகுமார் மதம் பண்ண போட போறான், லங்கையே தூளாக போறாரு அப்படின்ற அவசகுணம் அவங்க முன்னாடியே தெரிதான் ராவனுக்கு. சத்ரு கர்ஷனகா, அந்த சத்ரு இழைச்சு போயிட்டானா. ராமர் ஆஞ்சநேய சுவாமி இங்க கிளம்பும் போதே, ஆஞ்சநேயர் கிளம்புனாவே மங்களம்னு அர்த்தம். அதனால சாரணாச்சரிதை பத்தி, சாரணர்கள் சஞ்சரிக்கிற ஆகாச மார்க்கமாக கிளம்பி போறார் ஆஞ்சநேய சுவாமி. என்ன அருமையான வர்ணனை தெரியுமா அந்த இடத்துல சுந்தரகாண்ட ஆரம்பத்துல. அப்பா 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 அப்படி ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். மகேந்திர பர்வதத்துல 2வது மலை மாதிரி ஒரு ஏரியா, அந்த மலையே பாதி மலை அப்படியே உள்ள அழுந்தி போச்சான் பூமியில. அப்படி அழுத்துறாராம். அதில் உள்ள ஜீவ ஜந்துக்கள், அந்த குகையில் இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் நசுங்கி போதான் இவருடைய அழுத்துதல்னால. பாம்புகள்லாம் பக்கத்துல பாறைகளை கடிச்சு அந்த பாறைகள் தூள்தலா சிதறதான், அப்படியே புகை மண்டலமா காணப்படுதான். அந்த பாறைகள் தூள்தலா கிளம்புறது, மலைப்பாம்புகள் கடிக்கிறது. ஏன்னா அதனுடைய வேதனை ஏதோ ஒரு பூதம் பழக்கிறது போகுது இந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு சாரணர்கள்லாம் ஆகாச மார்க்கமா கிளம்பி போறாங்களா. மகரிஷிகள்லாம் தன் அஷ்டமா சித்திகளை கை கொண்டு ஆகாசத்துல மேல போய் பறந்து யார் இந்த மலையை ஆட்டுறது அப்படின்ட்டு மேல போய் பார்த்தா மலைக்கு மேல ஒரு மலை மாதிரி இருக்காராம் ஆஞ்சநேய சுவாமி. ஆஹா, ராமகாரிய சித்திக்காக ஒரு கிளம்புறாரே, ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயமாச்சுன்னு சொல்லிட்டு வித்தியாதர்கள், அந்த சாரணர்கள், ரிஷிகள் எல்லாம்
அவர் ஆஞ்சநேயரை புகழ்ந்து அவரே சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லபடியா ஜெயத்தோடு போயிட்டு வா, ராமகாரியம் சாதித்து வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அங்க அருமையான வர்ணனை அந்த சுந்தரகாண்டத்துல. அப்ப ரிஷிகள்லாம் பார்த்து சொல்றாங்க, ராமகாரியத்துக்காக எந்த ராவண வதத்துக்காக அப்பா நம்மளாம் எதிர்பார்த்திருந்தோமோ அந்த காரியம் இப்ப நிறைவேற போகுது அப்படின்னு உலகங்கள்லாம் எல்லா உலகங்களும் கதறடிச்சவனா அவன். ராவண லோக ராவண, லோகங்கள்லாம் கதறடிச்சவனா. ராவணன்னா கதறடிப்போன்னு அர்த்தம். எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருந்தான். நடுநடுங்கி போயிருந்தாங்க. ராவணன் வந்தானா எல்லாம் நடுங்குவாங்க. அப்படியே 10 தலை 20 கைகளோட வந்தா எவன் பார்த்து போயிட மாட்டான். 10 தலைகளோட 20 கைகளோட வந்தா எவன் பார்த்து போயிட மாட்டான். அப்படியேப்பட்ட ராட்சசன் ராவணன், பயங்கரமானவன். அப்படியேப்பட்ட அவன் கொடுமையானவன், கொடூரங்களை அனாவசியம் செய்யக்கூடியவன். அப்படியேப்பட்ட ராவணன் அவன் ஒழிவானான். எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க, எல்லா ரிஷிகளும் சாரணர்கள் எல்லாமே. அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் போறான்னு சொன்ன எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க. யாரு ஆஞ்சநேயர் மேல பூ மாதிரி பொழிகிறாங்க எல்லாமே. அந்த மலை மேல அப்படி உழவுறாராம். 2வது மலை மாதிரி அப்படி உழவும் போது சிங்கம் புலி எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணி அவெல்லாம் எதிர்பட்டு ஏதோ ஒரு மிருகம் நம்ம இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாய்தான். சிங்கம் புலிலாம் அதெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணி அதில் வாயை பிடிச்சி கீழ்ச்சி போட்டுறாரு எல்லாத்தையும். மரங்கள்லாம் தன் மார்பனாலே முறிச்சு மலைமலையே அப்படியே மரங்கள்லாம் பழந்து தள்ளுறாரு. அப்படி அந்த மரங்கள்லாம் தன் மார்பனாலே முறிக்கிறார், கைகளால் முறிக்கிறார், முட்டிகளால் தொடைகளால் அதை முறிச்சிடுறாரு மரங்களை. அந்த மலை மேல இருக்கிற மரங்கள்லாம் முறிச்சுன்னு போறாராம். அந்த மரங்கள்லாம் கீழே வேரோட பிடுங்கப்பட்டு அப்படியே விழுந்து கிடக்குது. அப்போ ஆஞ்சநேய சுவாமி ஜெய ஸ்ரீராம் அப்படின்ட்டு மலையிலிருந்து கிளம்பும் போது அந்த மரங்கள்லாம் இவர் மார்புல ஒட்டிக்கின்னு தொடையில ஒட்டிக்கிட்டு அப்படியே இவர் கூடவே வருதான். எப்படி விருந்தினர் வழி அனுப்பும் போது கூடவே கொஞ்ச நேரம் கொஞ்ச தொலைவு வருவாங்களோ அது கொஞ்ச தொலைவு கூடவே வருதான் அந்த மரங்கள்லாம். அந்த மரங்களால் உதிர்க்கப்பட்ட புஷ்பங்கள்லாம் இவர் உடம்பு ஒரு மயிர்கால்ல ராமநாமம் இருக்கு இல்லையா, அந்த ராமநாமத்துக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி அந்த மரங்கள் உள்ள புஷ்பங்கள்லாம் அந்த மயிர்காலில் போய் சொருகிறது தான். ஆஞ்சநேயர் உடம்புல மயிர்கால்கள்ல சொருகின உடனே அப்படியே புஷ்பம் இழுத்தனால ஆன மலை மாதிரி காணப்படுறாரு ஆஞ்சநேய சுவாமி. அதுக்கு பிறகு ஆகாசத்துல பாருன்னா அந்த சப்தம் செலுத்து அப்படியே ஆகாசத்துல போகும்போது பெரிய ரூபத்துல போகும்போது அப்ப என்ன பண்றாரு, அந்த மரங்கள்லாம் என்னடா அது நம்ம உடம்புலாம் இவ்வளவு மரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மலை மாதிரி இருக்காரு. 10 யோஜனை தொலைனா எவ்வளவு தொலை, 80 மைல் பெரிய ரொம்ப பெரிய ஆஞ்சநேயரா இருக்காரு இல்லையா. அந்த மரங்கள் எல்லாம் உடம்புல ஒட்டின்னு இருக்கு, தொடை எடுக்கல்லாம் ஒட்டின்னு இருக்கு, அக்கல்ல தன்னுடைய 2 கைகள் அக்கல்லாம் இடுக்கல ஒட்டின்னு இருக்கு. அந்த மரங்கள்லாம் உடம்புல அப்படியே ஒட்டின்னு இருக்கு. இப்போ ஒரு பேப்பர் கூட காத்துல போனா அந்த பேப்பர் அப்படியே மார்பில் ஒட்டிங்க பத்தியா, சின்ன பசங்களை பார்க்கலாம். அது மாதிரி இந்த மரங்கள்லாம் ஒட்டிட்டு வருதான். அப்போ என்ன பண்ண கொஞ்சம் வேகத்தை தனிச்சோடனே அந்த மரங்கள்லாம் பொத்து இந்த சமுத்திரத்துல விழுந்தது. அது எப்படி இருக்குதுன்னா அது விழும்போது அந்த மரங்கள்லாம் விழும்போது அதோட புஷ்பங்களை உதிர்த்து கொண்டு விழுந்துதான். அது எப்படி இருக்குன்னா பிரிய முடியாம ஒரு விருந்தாளியை கொஞ்சம் தொலைவு வழி அனுப்புவாங்க இல்லையா, அப்போ பிரியா விடைபெற்று பிரியும் போது அப்ப கண்ணீர் சிந்துட்டே பின்வாங்கி போவாங்க இல்லையா. நீங்களாம் உங்க வீட்டுக்கு போங்க, நான் என் வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வச்சுங்களா ஒரு விருந்தாளி. அப்போ அவர் பின் தொடர்ந்து கொஞ்சம் தொலை தான் வர முடியும், ரொம்ப தொலை வர முடியாது. அப்போ கண்ணீர் விட்டுன்ட்டு வீட்டுக்கு திரும்பி போற மாதிரி அப்போ ஆஞ்சநேயர் சுவாமி விட்டு அந்த மரங்கள்லாம் கீழே விழும்போது புஷ்பங்களை உதிர்த்து கொண்டு அது கடல்ல போய் விழுறது கண்ணீர் விதித்து கொண்டு அந்த உறவினர்கள்லாம் பிரிஞ்சு போற மாதிரி இருக்குதான் ஆஞ்சநேயர் சுவாமி விட்டு பிரியும் போது. அப்போ அந்த புஷ்பங்கள் அப்போ மரங்கள்லாம் வெயிட்டா இருக்குது, அதெல்லாம் அந்த சமுத்திரத்துல போய் மூழ்கிடுச்சு. ஆனா அந்த மரத்தில் உள்ள மலர்கள்லாம் அப்படியே சதறப்பட்டு அந்த சமுத்திரம் எப்படி காணப்படுதுன்னா ஆகாசத்துல உள்ள நட்சத்திரங்கள் போல காணப்படுறதாம் அந்த சமுத்திரத்தில் உள்ள புஷ்பங்கள்லாம் பார்த்தோம். அப்படியேப்பட்ட அருமையான வர்ணனை சுந்தரகாண்டனாவே சுந்தரம் தானே, ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வர்ணனைகள்லாம் பார்த்தா. அந்த சமுத்திரம் எப்படி காணப்படுகிறது, ஆகாசத்துல நட்சத்திரங்களால் பிரகாசிக்கிறது மாதிரி அந்த மலர்களால் பிரகாசிக்கிற சமுத்திரம் அப்படி காணப்படுகிறதா ஆஞ்சநேய சுவாமி பார்க்கிறார். அப்போ அவருடைய வாழை சுத்தி ஒரு வட்டமா இருக்கிறார். அது எப்படின்னா சூரியனுடைய வெளிவட்டம் மாதிரி அந்த பிரகாசமா. இதனால சூரியன் எப்படி உதிக்குன்னா கிழக்குல இருந்து மேற்குக்கு போவோம், அதான் அந்த சூரியன். இவர் எப்படி போறாருன்னா தெற்குல இருந்து வடக்குக்கு போறாராம். அப்படியேப்பட்ட சூரியன். நீ இப்படி கிராஸ் பண்ணு, குரு இப்படி கிராஸ் பண்றாரு கிழக்குல இருந்து மேற்குக்கு. சிஷியனான ஆஞ்சநேய சுவாமி எப்படின்னா அவர் தான் சூரியனுடைய சிஷியனாச்சே, சூரியனே விழுங்கினவராச்சே. அப்போ இவருடைய எப்படியாப்பட்ட தேஜஸ்வி இவர் எப்படி இருக்காருன்னா வடக்குல இருந்து தெற்கு போறக்கூடிய சூரியன் போல இருக்கிறாராம். தெற்குல போய் அஸ்தமனம் ஆக போறாரு. தெற்குல போய் அஸ்தமனம்னா சாயங்காலம் நைட்ல தான் போய் உள்ள ராவணனை தேட போறாரு.
லங்கை பூரா அப்ப சாயங்காலம் தான் போய் சேர போறாரு. அப்படின்னா காலில் உதயமாகி எங்க வடக்குல உதயமாகி தெற்குல போய் அங்க போய் கரையை அடைய போறாரு, லங்கையை போய் சேர போறாரு. எப்படி அப்படி அது மாதிரி அதே மாதிரி எப்படி கிழக்குல காலில் உதயமாகி சூரியன் சாயங்காலத்துல வந்து கிழக்கு மேற்குல அஸ்தமனம் ஆகுதோ அது மாதிரி ஆஞ்சநேயர் சுவாமி இந்த பக்கம் வடக்குல உதயமாகி தெற்குல மறைய போறாரு. அப்படின்னு இந்த லங்கையில போய் தங்க போறாரு, சுவேல மலையில போய் தங்குறாரு. அப்படியேப்பட்ட ஆச்சரியமான வர்ணம். அதுக்கு வழி நடுவுல மைனாக பருவத்தை ஜெயிக்கிறது, மைனாக பருவத்துடைய விருந்து உபச்சாரத்தை அங்கீகாரம் பண்ணி ஆனா ஏத்துக்கல, சாப்பிடல. அவன் சுரசைனுடைய வாயில புகுந்து வெளியே வரார். அவருடைய பரிகாசத்தையும் முறியடிச்சு அப்புறம் சிம்மிகையை வதம் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயம்லாம் காரியம்லாம் அனாவசியமா நடத்துறாரு. கோஷ்பதிக்குறத வருஷம் அவ்வளோ பெரிய கடலை உப்பு சமுத்திரத்தை ஒரு பசுங்கோலமடியை தாண்டுற மாதிரி சுலபமா தாண்டுற ஆஞ்சநேய சுவாமி. இதெல்லாம் நினைக்கிறதுக்கு ராமநாம சொல்லும் போது இதெல்லாம் அப்படியே மனசு எங்கேயோ தெரியுதுன்னு சொல்றோமே, இதுதான் முட்டாள்தனம். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது தியானம் பண்றதுக்கு. அப்போ இதெல்லாம் தியானம் பண்ணினா டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது. ராமன் நாமத்தை சொல்லிட்டு இப்படி ராமாயணத்தை தியானம் பண்ணணும். ராமநாமத்தை சொல்லிட்டு வேற எதையும் தியானம் பண்ணக்கூடாது. வேற எதையும் பேசும்போது அதை தியானம் பண்ணலாம் இல்லையா? ராமநாமத்தை சொல்லும் போது வெளி விஷயத்துல எப்படி மனசு போவோம்? எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ராமநாமத்துல ராம சம்பந்தமான விஷயம் தானே தியானம் பண்ணணும். இப்போ சில பேர்லாம் வாழ்க்கையில திட்டம் போடுறாங்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த ஆபத்தும் வராம, எந்த பிரச்சனையும் வராம, யாருக்களையும் போய் மாட்டிக்காம, எந்த வம்பு தும்பும் நம்மளை தேடி வராதபடி நம்ம ஜாக்கிரதையா நினைக்கிறாங்க. அது இவங்க நம்ம கையில கிடையாது. நல்லா புரியுதுங்களா? இப்போ ஆஞ்சநேயர் போற வழியில இந்த ஆபத்துக்கள்லாம் வருது. எதுவுமே நம்ம திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்த நினைக்கலாம். ஆனா யதார்த்தமா வரக்கூடிய எதிர்ச்சியா வரக்கூடிய ஆபத்துக்களை, எதிர்ச்சியா வரக்கூடிய வம்பு தும்புகளை எதிர்ச்சியா வரக்கூடிய வம்பு தும்புகளை உன்னால எப்படி தடுக்க முடியும்? வீண் சண்டைக்கு வருவாங்க, தேவையில்லாத நமக்குள்ள பிரச்சனைக்கு வராங்க. அப்படின்னும் போது அவர்களை நீ எப்படி சமாளிப்ப? அது நடக்கும்போது ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? நீ எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் உன்னை மீறி நடக்கக்கூடிய செயல்களுக்கு நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவ? எப்படி முடியாது இல்லையா? அதனால எல்லாமே பகவத் அர்ப்பணமா பண்ணிட்டாதான் முடியும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாத இருக்கிற அறியாமையில் தான் நம்ம இருக்கிறோம். முதல் புரிஞ்சுக்கணும். அடுத்த செகண்டு என்ன நடக்குன்னு தெரியாத நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால அறியாமையில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கோம், நமக்கு எல்லாமே அனுகூலமா நடக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டு கூடாது. எந்த சமயத்திலையும் பிரதிகூலமாகவும் நடக்கலாம். எல்லாம் திட்டம் போட்டு நடக்கிறதில்லை, எல்லாமே நம்ம இஷ்டப்படி நடக்கிறதில்லை. என்னதான் இந்த திட்டம் போட்டு மனசை பக்குவமா வச்சிருந்தாலும் ஆனா பார்த்த சமயத்துல நம்ம மனசே கவுத்துரும். அதனால எல்லாம் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை, எதிர்பாராத விதமா தான் எல்லாமே நடக்கிறது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பார்த்தா அந்தந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு யாருமே தெரியாது. நம்ம என்னதான் மனசை பக்குவமா வச்சு நம்ம எந்த வம்பு தும்புலையும் மாட்டிக்கூடாதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா வம்பு தும்புகள் தேடி வந்தா என்ன பண்றது? அப்ப யோசிக்கணும். அதெல்லாம் முடியாது. நீ எவ்வளவுதான் மனசை பக்குவமா வச்சாலும் களி எப்படினாலும் கெடுத்துருவோம். அதனாலதான் என்ன சொல்ற, ஆஞ்சநேய சுவாமி எப்படி சமாளிச்சாரு பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும். அப்போ ஆஞ்சநேய ஸ்மரணாத் பவேத், ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமானை நினைச்சிங்க. நம்ம எங்கன்னா வெளியே போற, வீட்டுக்குள்ள வந்து வெளியே போறோம்னா ஆஞ்சநேயரை நினைச்சிக்கணும். ஆஞ்சநேயர் எப்படி ஜெய ஸ்ரீராம் அந்த ராமநாமத்தை சொல்லி எல்லா தடங்கல்களையும் ஜெயிச்சாரோ, யதார்த்தமா எதிர்பாராத விதமா நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தடங்களை தாண்டி போனாரோ, அது மாதிரி நம்மளால தாண்டி போக முடியும் அப்படின்னா ஆஞ்சநேயர் நினைச்சிக்கணும். ஏன்னா எந்த சமயத்துல யார் எப்படி வந்து நம்மளை வம்பு தும்பு வெளிப்பாங்க, யார் வீண் சண்டைக்கு வருவாங்க, யார் என்ன நடப்போம், எப்படி நடக்கும், எப்படி வெளியே போனா கிராஸ் பண்ணுவான், தப்பா பேசுவான், அவனே தப்பு பண்ணியிருப்பான். ஆனா நம்மளை வந்து குறை சொல்லுவான். ஒரு ரோடு கிராஸ் பண்ற விஷயத்துல சொல்றேன், சாதாரண விஷயத்துல இருந்து பார்த்தா நம்ம மேல தப்பு இல்லைன்னா கூட அவன் மேல தப்பு வச்சிருந்தா கூட ஆனா நம்ம மேல தப்பு சொல்லுவாங்க, நமக்குள்ள சண்டைக்கு வருவாங்க. இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அதனால நம்ம இஷ்டம், நம்ம பர்ஃபெக்டா இருந்தா கூட நம்மளை தேடி பிரச்சனை வந்தா என்ன பண்ண முடியும்? அதனால எந்த சமயத்துல எது நடக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பிளான் பண்ணி நம்ம இஷ்டப்படி நடக்கிறது இல்லை. புரியுதா? நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம், ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஜாக்கிரதையா நம்ம நடந்துக்கணும். புரியுதா? அதுதான் புரிஞ்சு நம்ம இது பண்ணிடணும்.
அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது நம்ம தான் ஜாக்கிரதையா நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி வேணாலும் வரும். தொல்லை எந்த விதத்துல நம்மளுக்கு தொல்லை வரும். அப்போ நம்ம பக்குவமா புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை நடத்தணும். அதாவது ராமாயணத்துல தசரதர் எதிர்பார்த்தாரா கைகை இப்படிப்பட்ட வரம் கேட்பான்னு? சந்தோஷமா தானே இருந்தாரு. அதான் சொல்ற துர்லபம் ஹி சதா சுகம். ராமர் சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமா மனசை வச்சுக்கிறது முடியாது. அதனால தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், சரி இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஆஞ்சநேயர் எதிர்கொண்டாரு பாருங்க எல்லாம் அவ்வளவு பிரச்சனைகளை. அங்க யாரு எப்படி இருப்பாங்க கூட தெரியாது. அங்க போனா எங்க லங்கையில இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கூட கிடையாது. ஆனா எந்த தைரியத்துல அவர் போனாரு, எப்படி எந்தெந்த ஆபத்துக்கள் எப்படிலாம் வந்தது, சிம்மிகை மூலமா வந்தது, மைனாக மூலமா, மைனாக உதவி பண்றேன்னு தெரியுதா, இல்லாட்டி ஆபத்துன்னு தெரியுதா? திடீர்னு எதிர ஒரு மலை வளருது அப்படின்னா நம்மள ஒரு மலை ரூபத்துல ஒரு ராட்சசனா இல்ல மலையா, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். சொல்ல பார்க்கலாம். ஆஞ்சநேயர் கோணத்துல இருந்து பாருங்க. திடீர்னு ஒரு எதிர போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை வருதுன்னு சொன்னா, திடீர்னு மழை வளருதுன்னு சொன்னா என்னடா இது நம்மளுக்கு போகும்போதே தடங்கள் உண்டாகுது அப்படின்னு தான் தோணும். அவன் கச்சல் பார்த்தா அந்த மைனாக பருவத்தை நான் உதவி பண்ண வந்தேன்றான். அது சொன்னாதான் தெரியும், சொல்லாம எப்படி தெரியும்? அப்போ அந்த மலையை மோதி இடிச்சு தள்ளிட்டு தான் போக முடியும். அதை இடிச்சு தள்ளிட்டு தான் போறாரு. அப்போ அந்த மைனாக பருவத்தை சொல்றான், நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்தேன். அப்படியாப்பா, சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லப்பா. அங்க சீதை பட்னியா இருக்கார், ராமர் பட்னியா இருக்கார். இங்க எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு விருந்து போச்சார் எனக்கு முக்கியம் இல்லை, ராம கைங்கறி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு உதவி பண்ண நினைச்சதே ரொம்ப சந்தோஷம். பிரீதியோட ஒரு பார்வை பார்த்து அதை தொட்டு அங்கீகாரம் பண்ணிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் எல்லா தேவர்களும் அந்த மைனாபுரத்துக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப நாகமாதா சுரசி வாய்க்குள்ள பூந்துதான் போகணும், இல்லாட்டி விடமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறான். என்ன பண்ண சொல்றேன்? இதெல்லாம் ஒரு தலையெழுத்து. போற வழியில பரீட்சை பண்றாங்களாம் தேவரெல்லாம். இவர் எப்படி புத்தி பலத்தெல்லாம் ஜெயிக்கிறாரா உடல் பலத்தெல்லாம் ஜெயிக்கிறாரான்னு பாக்குறாங்களாம். இதெல்லாம் தலையெழுத்து. சரி, இதெல்லாம் அனுபவிச்சுன்னு போனோன்ட்டு சரி ஓகே அப்படின்னு வாய்க்குள்ள புகுந்து எச்சல் படாம மறுபடியும் வந்துட்டார். நீ பெருசா வாய் தரேன்னு சொல்லி டக்குன்னு கட்டவர் பிரமாணமா மாறி வாய்க்குள்ள புகுந்து சுதந்திரமா வெளியே வந்துட்டார். உனக்குள்ள வாய்க்குள்ள புகுந்து வெளியே வரனால வந்துட்டேன். ஸோ பிரம்மதேவர் கொடுத்த வரதும் உனக்கு பூர்த்தி ஆச்சுல, சந்தோஷம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். அப்போ சிம்மிகை அவள் நிழல பிடிச்சி இருக்கிறாள். நிழல பிடிச்சி எடுத்தா அப்படியே இவர் அப்படியே பலம் குறையுது. என்னடா நம்ம வேகம் தடைப்படுது. ஒரு ராட்சிச்சு இப்போ இவ்வளோ வேற சமாளிக்கணும். அவளை என்ன பண்ணாரு, அவளை அடிச்சு வதம் பண்ணிட்டு அடுத்து லங்கினின்ற தேவதை அவ தடை பண்றா. இவ்வளோ வேற அடிச்சுக்கிச்சு ஏற்கனவே ஒரு பெண்ணை சாவடிச்சிட்டோம் சிம்மிகைய. எவ்வளோ வேற அடிச்சு மறுபடியும் எதுக்கு சாவடிக்கணும் அப்படின்னு பார்த்தா சரி லெஃப்ட்ல ஒரு அடி அடிச்சாரு. அவ தடால விழுந்தா. ஒரு ஆம்பளை பொம்பளை அடிக்கலாமா? தப்பு இல்லை அப்படின்ற. அவ ஒரு பொம்பளை மட்டும் ஆம்பளை அடிக்கலாமா? அது தப்பு இல்லையா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சரி பிரம்மதேவர் கொடுத்த வரம் இப்பதான் ஞாபகம் வந்து, எல்லாம் உதப்பட்டவர் தான் ஞாபகம் வருது. அப்புறமா பிரம்மதேவர் இது போல வரம் கொடுத்துருக்காரு. எப்போ ஒரு வானரன் தன் பலத்தெல்லாம் உன்னை ஜெயிப்பானோ அப்போ லங்கை கழிவு அப்படின்னு தெரிந்து கொண்டேன். அந்த வானரன் நீதானா? நான் தெரிந்து கொண்டேன் சொல்ல லங்கினி தேவதை. நீ எங்க வேணா எதேஷ்டமா போயிட்டு வா, நீ எங்க வேணா சஞ்சாரம் பண்ண, உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். கேட்டா உதவுன்னு தெரியும். நான் லங்கையில வாயை மூடிட்டு போயிட்டு வேணா அமிச்சிட்டா. ஆஞ்சநேயர் ஆசீர்வாதம் பண்ணி அவ பாடுக சுதந்திரமா எதேஷ்டமா தேர்றாரு நைட்டு முழுதும். அப்போ எங்கெங்கே தேர்றாரு, 4 அங்குலம் கூட இடைவெளி இல்லாம தேர்றாராம் சுந்தரம் வர்ணிக்கும். அப்ப அந்த புஷ்பமான வர்ணனை இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த புஷ்பமான வர்ணனை. அவருக்கு அவனுடைய அரண்மனையில எல்லா வித்தியம்னன் விருபாக்ஷன் அவன் இவன் நரந்தகம் கரந்தகம் அவன் இவன் எவன் வீட்டுல போய் தேர்றாரு. கட்சியில ராவண வீட்டுல பார்த்தா நிறைய பெண்களோட படுத்துன்னு இருக்கான். பக்கத்துல தனி அறையில பார்த்தா மந்தோதரி இருக்கான். அவன் மகாபதிவரதன் தெரிஞ்சு அவர் சீதையும் என்று நினைத்து கொண்டு வாழ முத்தமிறாரு, குதிக்கிறாரு, ஆடுறாரு, பாடுறாரு. அப்போ பார்த்தா அவர் சீதைகளும் தெரிஞ்சுட்டார். அப்போ தெளிவடைகிறார். மறுபடியும் ராவணனை பார்க்குறாரு. விஷ்ணு சக்கர பரீட்சிதம், விஷ்ணு சக்கரத்தான் அடிப்பட்ட அந்த தழும்புகளை மார்பில் வச்சிருக்கானா, வஜ்ரத்தால் பட்ட தழும்புகளை மார்பில் வச்சிருக்கானா ராவணன். அதெல்லாம் பார்த்தாரு. சரி இந்த துஷ்டனை பார்க்கறது பாவம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா சில பராக்கிரமம், அவனை பத்தி பராக்கிரமம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக ராமர்கள் போய் சொல்லணுமே. அதனால அவனுடைய மார்புல தழும்புகள்லாம் பார்த்தா விஷ்ணு சக்கரத்தினால அடிபட்டது, வஜ்ர அடிபட்டு அந்த தழும்புகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. மகா தேஜஸா இருக்கானே ராவணன்ட்டு.
அவருக்கு அவனை சுத்தி இருக்கிற ஸ்திரீகள்லாம் பார்த்தா எல்லாம் கந்தர்வ ஸ்திரீகள், நாகலோகத்து ஸ்திரீகள், தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் இருக்காங்களாம். சாதாரண ராட்சச ஸ்திரீகள்லாம் இல்லை, எல்லாமே அழகிகளா இருக்காங்க. அந்த அழகிகளை பற்றி வர்ணிக்கிறார். ஆஹா, நம்ம ஸ்திரீகளை பார்த்துட்டுமேன்னு வருத்தப்படுறாரு. நம்ம பிரம்மச்சரியம் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறாரு. கண்ணாலதான் பார்த்தோம், மனசால பார்க்கல. இல்லை, கண்ணால பார்த்தா தப்பு இல்லை, மனசால தான் பார்க்கக்கூடாது அவளுடைய அந்த பெண்களுடைய அழக. அதாவது மனசால அவருக்கு பார்க்கலையாம், கண்ணால பார்த்தாராம். மனசால சீதையும் தான் பார்த்தாராம். அதனால்தான் அவர் மனசு கலங்கம் அடையல. அப்ப நம்ம பிரம்மச்சரியத்துக்கு குறைவு ஏற்படலை அப்படின்றத அவங்க தனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறார். தனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணி தெளிவா இருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. இதை வால்மீகி அங்க படம் பிடிச்சி காமிக்கிறார் நமக்கு சுந்தரகாண்டத்துல. அப்படியேப்பட்ட காமஜெயம் பண்ணவர் ஆஞ்சநேய சுவாமி. அப்புறமா தான் அப்படியே தேடி பார்க்கிறார், எங்கேயுமே செய்த காண கிடைக்கலன்னு. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவிய சேதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்பியோ நமோஸ்து சந்திரார்க்க மனுத்கனேப்பியா. அடே, இந்த அசோகவனத்தை பார்க்க முட்டமே அப்படின்னு சொல்லி பார்த்தா சீதை இருக்கிறான். ஆஹா, அந்த சின்சுவா வருஷத்துல ஒரு ஈ மாதிரி சின்ன குரங்கா அந்த சின்சுவா வருஷத்துல உட்காந்துட்டு அந்த அந்த ராட்சசிகள் பண்ணக்கூடிய கொடுமைகளை பார்க்கறான். ராவணன் பண்ணக்கூடிய கொடுமைகளை பார்க்கறான். அப்ப ராவணனை பார்த்து திருணமந்திர கிருத்வா ஒரு புள்ள தூக்கி போட்டு அவனிடத்துல திரஸ்காரம் பண்ணி அவ்வளவு தைரியமா பேசுறதையும் பார்த்தார் ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் ராமர் கதையை சொல்லி சீதையை ஆறுதல் படுத்தி மோதிரத்தை கொடுத்து ராம நாமாங்கீதம் அங்குலியகம், ராமநாமன் பொறிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை கையில கொடுத்து கவலைப்படாதமா சீக்கிரமா ராமர் வந்து தம்பிக்கை உண்டு பண்ணோடனே அப்போ சூடாமணி அவள் கொடுக்க அதை கொண்டு வந்து ராமரிடத்துல கண்டேன் சீதை ராமரிடத்துல சூடாமணியை பிரதட்சம் கொடுக்குறாரு. இதுக்கு நடுவில் திரைச்சட சொப்னம், சுப சொப்பனங்கள் போன்ற மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கிறது. அக்ஷகுமார மாதம் லங்கையை தீக்கரை ஆக்குறார். ராவனுக்கு உபதேசம் பண்றார், லங்கையை தீக்கரை ஆக்குறார். ஜெய ஸ்ரீராம் சீதை கிரணம் மட்டும் எரியாம இருக்கிறது. அப்போ சீதையினுடைய பதிவிரதா தர்மம் அங்க விளங்குகிறது. அந்த மகளை உத்தரவு பெற்றுக்கொண்டு சூடாமணி பெற்றுக்கொண்டு நேரா அங்க வந்து ஜாம்பவானிடத்துல தெரிவிக்கிறார் விஷயத்த. அங்கதன் அபிப்பிராயம் தெரிவிக்கிறான். அதை மறுத்து அது பிறகு ஜாம்பவான் சொல்ற விஷயத்த கேட்டு அதன்படி ராமரத்துல ஒப்படைக்க போகும்போது அப்போ வழியில மதுவனத்தை அழிச்சு அதற்கு பிறகு வந்து சுக்கிரனிடத்துல வந்து சொல்றாங்க. அப்போ ஆஞ்சநேய சுவாமி, ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன் போன்றவர்கள்லாம் வந்து இறங்குறாங்க. அப்போ ராமனிடத்துல கண்டேன் சீதைன்னு சொல்லி அங்க சுருக்கமா ஒரு சுந்தரகாண்டத்தை சொல்றாரு அங்க நடந்த விஷயத்தெல்லாம். அப்போ சீதை இடத்துல திரும்பி பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி ராமரிடத்துல சீதையினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சமாபனம் பண்ற அதை சமர்ப்பணம் பண்றாரு. மொத்த விஷயத்தையும் சொல்றாரு, சீதையினுடைய விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்றாரு அங்க. அப்போதான் ராமர் சந்தோஷம் அடைந்து ஆலிங்கன பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆலிங்கன சர்வஸ்வம், எல்லாமே என்னுடையது, எல்லாமே உன்னுடையது அப்படின்ற மாதிரி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாரு. அதான் கோவிந்த புஜகுப்தாய, ராமருடைய கைகளால் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி. ராமர் கை எடுத்தா அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து ராமரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆஞ்சநேயர் கை எடுத்தாதான் ராமர் நமக்கு. அப்போ ஆஞ்சநேயரை பிடிச்சிருந்தா நம்ம ராமர் கிடைப்பார் அப்படின்னு தெரியுது இல்லையா? அதனால ராமநாம சொல்றேன் இல்லையா? அப்போ ஆஞ்சநேயர் வந்துருவாருங்க. எத்தனை ரகுணம் அதுக்கு எத்தனும் தத்திரத்த மஸ்து கஞ்சலியும். அவர் ராமநாம சொல்றாரு, நமக்கு ஆஞ்சநேயர் வந்துருவார், ராமர் வந்துருவார், சீதை வந்துருவா, நமக்கு பிரத்யட்சமா காட்சி அளிப்பாங்க, சாட்சாத்காரமே ஏற்பட்டுரும். அபரோக்ஷ அனுமதி நமக்கு ஏற்பட்டுரும். அதுக்குதான் ராமநாம சொல்றது, அல்ப பலன்களுக்காக கிடையாது. அந்த அபரோக்ஷ அனுமதி பகவத் சாட்சாத்காரம் ஏற்படுறதுக்காக தான் ராமநாம சொல்றது. உயர்ந்த பலனுக்காக தான் ராமநாம சொல்றது, புரியுதுங்களா? பகவத் திருப்திக்காக. இப்ப ராமநாம சொல்லும் போது ஸ்வீட்டா இருக்குமா, ஸ்வீட்டா இருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ராமநாம சொல்லணும். சரி, ராம 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 ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம 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 சகல சாதுமணி கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம 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 ராம